சிஎஸ்கே எல்எஸ்டியோட சேப்பாக்ல தோத்துறாங்க, அவங்க ஃபோர்ட்ரஸ்ல தோத்துருக்காங்க. எதனால தோத்தாங்க? என்கிட்ட ஃபியூ பாயிண்ட்ஸ் இருக்கு. அதாவது முதல்ல அவங்க பண்ண பிளண்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜடேஜாவை நம்பர் 4 அமைச்சது பவர் பிளேக்குள்ள. லாஸ்ட் மேட்ச் வந்தாருன்னா அதோட சிச்சுவேஷன் டோட்டலி வேற. இந்த மேட்ச்ல அவர் கொஞ்சம் அடிச்சு விளையாடி இருக்கணும். பட் ஆனா 19 balls 16 which was not acceptable at all in T20 ஃபார்மேட்லங்க. அண்ட் செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, டெஃபினட்டா நான் ஒரு விஷயம் கண்டிப்பா சொல்லுவேன், ஸ்பின்னர்ஸா ஒரு மேபி பவர் பிளேல அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 ஓவர்ஸ் ட்ரை பண்ணிருக்கலாம். ஏன்னா டியூ ஒரு ஃபேக்டர் இருந்துச்சு. 10 ஓவருக்கு மேல ஸ்பின்னர்ஸ் ஹோல்ட் பண்றது கஷ்டம்னு எனக்கு புரிஞ்சது. பட் ஸ்டில் சிஎஸ்கேயோட மிகப்பெரிய பிளஸ்ஸே ஸ்பின்னு தான். ஸோ அது ஒரு செகண்ட் ஒரு மிகப்பெரிய ஃபால்ட் ருத்ராஜ் பண்ணது. அண்ட் அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, டெஃபினட்டா உங்ககிட்ட நிறைய போலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் அதுக்காக துஷார் தேஷ்பாண்டே அண்ட் ஷர்துல் தாக்கூரை நீங்க இந்த மாதிரி டியூ அதிகமா இருக்கும்போது பேக் டு பேக் ஓவர்ஸ் கொடுக்கறது ரிஸ்க் தான். அது பயங்கர எக்ஸ்பென்சிவா போச்சு. அண்ட் 16th ஓவர் ஷர்துல் தாக்கூர் கொடுத்தது இன்னொரு ஒரு மட்டமான ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சவருக்கும். ஏன்னா உங்களை பொறுத்தவரைக்கும் கீ பவுலர் பத்திரானா அவர் அந்த டைம்ல கொண்டு வந்திருக்கலாம். அண்ட் அவரை வந்து லாஸ்ட் ஓவருக்கு ஒரு ஓவர் வச்சிருக்கலாம். ஏன்னா முஸ்தபிசூர் லாஸ்ட் 3 மேட்சஸாவே 50 ரன் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அவரை லாஸ்ட் ஓவர் போட விட்டுட்டு இன்னொரு மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம் தான் தோணுது. ஸோ இதான் என்னோட ஒரு பாயிண்ட்ஸ். உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.